விசிகா கூட்டணியில் நேற்று பேசிய விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் காங்கிரசுடைய அணுகுமுறை கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்துற மாதிரி இருந்தது. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் திமுகவையும், கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும், மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியோடைய கட்சியும் பலவீனப்படுத்துற மாதிரி இருக்கு. இது நடைமுறை மாத்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. உண்மையில இந்த கூட்டணி அப்படிதான் இருந்தது, அந்த தேர்தல் அப்படிதான் சந்திச்சீங்களா? ஆமா, கட்டாயமாக. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு உடனடியாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கூட்டணியை மாற்றிக்கொண்டு திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து அவர்களிடமிருந்து இரண்டு அமைச்சர் பதவியையும் தற்போது ஒரு மாநிலங்களவை பதவியையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் உடனடியாக மாற்றிக்கொண்டார்கள். இது ஒரு முறையான செயல் அல்ல. ஒரு கூட்டணியிலே எவ்வளவு கட்சிகள் இருக்கின்றன, இந்த கட்சிகள் எல்லாம் இவர்களுக்காகவும் சேர்ந்து வாக்கு சேகரித்தார்கள். இவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளிலும் இவ்வளவு கட்சி தோழர்களும் இணைந்து பாடுபட்டு அவர்களுக்காக வாக்கு சேகரித்தார்கள். இதையெல்லாம் மனதில் கொண்டு அவர்கள் இந்த கூட்டணியிலே நீடித்திருக்க வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு இடைப்பட்ட கொள்கை ரீதியான அதாவது கருத்து மாறுபாடு வந்து வேறு கூட்டணிக்கு போவது என்பது வேறு. ஆனால் உடனடியாக இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு வெற்றி பெற்ற கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எங்கள் தலைவரை சந்தித்து சென்ற பிறகு கூட இவர்கள் சந்திக்காமல் வெற்றி பெற்ற உடனேயே நாங்கள் தாவேக கூட்டணிக்கு செல்கிறோம், இனி வருகிற தேர்தல்களிலும் நாங்கள் தாவேக கூட்டணியில் தான் இருப்போம் என்று சொல்லியிருப்பது இந்த கூட்டணியிலே உள்ள மற்ற கட்சிகளின் மனதை உறுத்தி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். திரும்ப பேசினதுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிகள் பதில் கொடுத்திருக்காங்க. அது குறிப்பா காங்கிரஸ் வழக்குன்னு நினைக்கிறது மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்துறதா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. நாங்க எங்க கட்சியை வளர்த்துக்கணும்னு முடிவு பண்ணி நாங்க செயல்படுறது உங்களுக்கு ஏன் நெருக்கடா இருக்குங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. அவங்க கட்சியை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி இல்லது. இன்னொரு கட்சி போதிய எண்ணிக்கை பெறாத கட்சியை வளர்ப்பதற்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்றால் அவர் தனியாக போட்டியிட்டு தங்கள் பலத்தை நிரூபித்திருக்க வேண்டும். அங்கே 107 இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கட்சிக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தருகிறார்கள் என்றால் இன்னொரு கட்சியை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காக இவர்கள் ஆதரவு தருகிறார்கள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டுமே தவிர ஏதோ இது காங்கிரஸை வளர்க்கும் முயற்சியாக எப்படி எடுத்துக்கொள்வது? அங்கேயும் அந்த கூட்டணியிலே போய் சேர்ந்து இணைந்திருக்கிறார்கள். 2 அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டால் வளர்ந்து விட்டதாக பொருளா? இவர்களுடைய வெற்றி எண்ணிக்கை எவ்வளவு? அதற்கு என்ன செய்திருக்கிறார்கள்? தேசிய அளவிலே காங்கிரசின் எதிரி யார் என்றால் பாஜகவுக்கு எதிராக இங்கே தமிழ்நாட்டிலே இவர்கள் என்ன செய்தார்கள்? பாஜக தலைவர்கள் எல்லாம் மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், மற்ற தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அடிக்கடி கூட்டங்கள் நடத்தி பொதுமக்களிடம் பேசும்போது இவர்களுடைய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை அழைத்து இங்கே பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களை சந்திக்க செய்தார்களா? பாஜக கிராமமாக கொடியேற்றியது. அந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சி தங்கள் கொடிகளையும் கிராமமாக ஏற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஏதாவது பாடுபட்டார்களா? பாஜகவுக்கு போட்டியாக இவர்கள் தமிழ்நாட்டிலே என்ன செய்தார்கள் என்பதை விளக்கி சொல்ல வேண்டும். எனவே இவர்கள் வளர வேண்டும் என்றால் இவர்களுடைய முயற்சி வேண்டும். இவர்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் நாங்கள் வளர்வது பிடிக்கவில்லை என்று சொன்னால் இவர்களுக்குத்தான் இவர்கள் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்று பொருள் கொள்ள வேண்டும். இவர்கள் பாஜகவை எதிர்த்து ஒரு அகில இந்திய கட்சியை இன்னொரு அகில இந்திய கட்சி எதிர்க்க வேண்டும். ஒன்றிய அரசியலை பல காலம் ஆண்ட ஒரு கட்சி இன்றைக்கு பாஜக கொள்கை ரீதியாக பல தவறுகளை செய்யும் பொழுது இவர்கள் தான் கடுமையாக அவர்களுக்கு எதிர்க்கணும். அவர்கள் எங்கெங்கே தங்களுடைய பணிகளை வேகமாக செய்கிறார்களோ அங்கேயெல்லாம் காங்கிரஸ் கட்சி தான் அதே வேகத்தில் இறங்கி செய்ய வேண்டும். என்ன செய்தார்கள் தமிழ்நாட்டில் என்பதை காங்கிரஸ் தலைவர்கள் விளக்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.